இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் வச்சு ரசம் செய்ய போறோம். பைனாப்பிள் ரசம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன என்ன எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு கட் பண்ண பைனாப்பிள் 1 கப்பு, உப்பு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், துவரம் பருப்பு வேக வச்சது மசிச்சது 1 கப், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை 2-3 இனுக்கு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டு, பூண்டு 4 பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகு, 2 சிவப்பு மிளகாய், எலுமிச்சை மூடி, தக்காளி சின்ன தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன், பெருசாக இருந்தால் 1 போதும். இது இனிப்பா இருக்கும் இல்லையா, அதனால இதுக்கு ரசப்பொடி கூட போடணும், 2 ஸ்பூன் ரசப்பொடி. இந்த கட் பண்ண பைனாப்பிள் 1 கப் எடுத்து வச்சிருந்தல அது மிக்சியில் போட்டு சும்மா ஒரு சுத்திக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசிச்சுக்குங்க. இப்போ அதை நம்ம செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு அதில் கடாயை வச்சுட்டா கடாய் காஞ்சிச்சு, அதில் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிங்கன்னா போதும். இதில் கடுகு, இந்த 2 சிவப்பு மிளகாய் 2 போட்டேன். இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம், இந்த பெருங்காயம் மஞ்சள் போட்டுக்கலாம், நறுக்கி வச்ச சின்ன தக்காளி 2 அதையும் போட்டாரு. இந்த பாருங்க, இப்போ 1-2 நசுக்கி வச்சோம்ல அதை இந்த தக்காளியோடையே இந்த பைனாப்பிளையும் அதையும் சேர்த்து போட்டு வதக்கிடணும். இந்த பச்சை வாசனை போடுறதுக்காக வதக்கணும், கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும் வதக்கணும். பைனாப்பிள் வதங்கிச்சு, நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு 1 கப்பு போட்டோம். என்னோட மாமனார் இருந்தார், அவருக்கு இந்த புளி போட்ட ரசம் ரொம்ப விரும்ப மாட்டார். எல்லாத்தையும் புளியை போட்டுருங்க, எல்லாத்தையும் புளியை போட்டுருங்கன்னு சொல்லுவார். அதனால அவருக்கு பிரியமாக இந்த மாதிரி புளி போடாமல் இந்த மாதிரி ரசம்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுப்பேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவார். இப்போ இதில் எல்லா தண்ணியும் ஊற்றி வேக வச்சிருக்கேன். 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிருங்க. உப்பு, இந்த பாருங்க 2 ஸ்பூன் ரசப்பொடி, இந்த 2 ஊற்றி சும்மா அப்படியே ரசத்தில் போடக்கூடாது, கட்டி ஆயிடும். இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிட்டு போடணும். பைனாப்பிள் வாசனை கமகம நல்லா வருது. பருப்பு பைனாப்பிள் தாளிச்ச பொருள்லாம் சேர்ந்து கொதிச்சிச்சு நல்லா. இப்போ இதுல உப்பு ரசப்பொடி கரைச்சி அந்த தண்ணியை ஊத்திருங்க. இப்போ நீங்க உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு இப்ப பாத்துக்கலாம். அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்காதவங்க, கொஞ்சம் புளிப்பு வேணும், ரசம் மாதிரி இருக்கணும், சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 1/2 மூடி லெமன் இதுல இப்படி புழிஞ்சிடலாம். கொத்தமல்லி தூவி கொதி வரும்போது இறக்கிட வேண்டியது. இது பாருங்க, ரசம் 3 மணி கொதிச்சு போதும். இதோட இருக்கிறது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ரசத்தை. ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா கடுகடுன்னு ஆகிடும். அதனால எந்த ரசமாக இருந்தாலும் 3 மணி கொதிச்சு இந்த மாதிரி நுர வரும்போது இறக்கிடணும். இப்போ பாருங்க, பைனாப்பிள் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி மேலாக தூறேன். இதில் கொத்தமல்லி, பருப்பு, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டதால உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தி. புளி சேராதவங்க பைனாப்பிள் ரசத்தை பருப்பு வச்சு தக்காளி வச்சு அழகாக பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுலேயே செய்யுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா வந்தால் அப்புறம் நிறைய செய்யலாம். இந்த அளவே வச்சு செஞ்சு பாருங்கள். நல்லா வருதா எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.